அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி. எங்களுடைய அமைப்பு பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இந்த அமைப்பின் சார்பாக இன்று 12 ஜோதிர்லிங்கங்களை நாம் மலைக்கோவில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதனுடைய உயரிய நோக்கம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற 12 ஜோதிர்லிங்கங்களை எல்லா மக்களும் எல்லா நேரத்திலும் தரிசனம் செய்ய இயலாது. அந்த வகையில் 12 ஜோதிர்லிங்கங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கும் போது மக்களுக்கு அதனுடைய பலன் வந்து சேரும். ஏனென்றால் 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால் எல்லா நேரத்திலும் மக்கள் அந்த இடத்தில் சென்று சேர முடியாது. காரணம், போதிய வருமானம் இல்லாததாலும் போதிய நேரம் இல்லாததாலும் சென்று தரிசிக்க இயலாது. எனவே அனைத்து மக்களும் ஒரே இடத்தில் இறைவனை தரிசித்து அதனுடைய பலனை அடையுமாறு நாம் இந்த இடத்தில் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் முழுவதுமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தரிசிக்கக்கூடிய வகையில் இந்த லிங்கங்களினுடைய அருளானது எல்லாருக்கும் வந்து சேர்கிறது. 12 லிங்கங்கள் என்று சொல்லும் போது பொதுவாக திருவாதிரை நன்னாளில் இறைவன் ஜோதி பிழம்பாக காட்சி அளித்ததன் பொருட்டு 12 ஜோதிர்லிங்கங்கள் சுயம்புவாக தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. புராணங்கள் கூறியபடி அந்த ஜோதிர்லிங்கங்களை நாம் தரிசிக்கும் போது உலகம் முழுவதும் எத்தனை தெய்வங்களை தரிசிக்கும் போதும் அதில் கிடைக்கக்கூடிய பலாபலனை ஒரே இடத்தில் நாம் அடைய முடியும். எனவே நாம் எப்படி வீடு வாசலை சுத்தம் செய்து கோவிலுக்கு செல்கிறோமோ அதே போல நம் மனதையும் சுத்தம் செய்து இறைவனிடம் நாம் மனதால் பேசும்போது எல்லா நற்பலன்களும் வந்து சேரும். எனவே மனதை சுத்தம் செய்யக்கூடிய அற்புத தியான முறையை எங்களது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் சார்பாக நாங்கள் கற்றுத்தருகிறோம். முழுவதுமாக இலவசமாக கற்றுத்தருகிறோம். எனவே மக்கள் தியானத்தை கற்று இறைவனை தரிசித்து தங்களுடைய மென்மேலும் தங்களுடைய வாழ்வில் வளரவும் வாழவும் வாழ்த்துகிறோம். ஓம் சாந்தி.